தற்போதைய செய்தி. சென்னை ஏசிஆரில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. நேற்று இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், அந்த துரத்தி சென்ற இளைஞர்கள் யார்? இப்போ சிசிடிவி அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு கூடாம் மேம்பாலத்தின் மீது கடந்த 25ஆம் தேதி இரவு கார்கள், ஒரு பெண்கள் சென்ற கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த காரில் 4 பெண்கள் 2 ஆண்கள் என ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது அதே பகுதியில் காரை நிறுத்தி வைத்திருந்த இளைஞர்கள் சிறிது நேரத்தில் இந்த பெண்கள் சென்ற போது பின்னால் துரத்தி வந்து காரை வெகு தூரமா துரத்தி வந்துள்ளனர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை துரத்தி வந்து காரை மடக்கி உள்ளனர். ஈசிஆர் சாலை மிகவும் ஒரு அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலை. அந்த சாலையில் காரை குறுக்கே விட்டு அந்த பெண்கள் சென்ற காரை வழிமறித்து நிறுத்தி அந்த காரில் உள்ளவர்களும் பேச முயன்றுள்ளனர். ஆனால் பெண்கள் ஏதோ தவறான எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள் என்ற பதட்டத்தில் உள்ளே வீடியோ பதிவு செய்து அந்த காரை நிறுத்தாமல் காரில் உள்ள கண்ணாடியும் இறக்காமல் அங்கிருந்து காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் வந்து அந்த ஒருவரை அவர்கள் காரை திறக்காமல் அங்கிருந்து தப்பித்து ஓடக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியை நாம் பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பெண்கள் சென்ற கார்கள் செல்கின்றன. அதை மடக்கி இளைஞர்கள் துரத்தி செல்லக்கூடிய காட்சியும் அதை மடக்கக்கூடிய ஒரு காட்சியும் தற்போது சிசிடிவி காட்சியாக வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் தொடர்பாக 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து அந்த இளைஞர்கள் யார், எங்குள்ளார்கள், அவர்கள் வாகன பதிவு எண்ணை கொண்டு தற்போது தீவிரமாக அவர்களை தேடி வருகின்றனர். காயத்ரி, நன்றி வினோத், இது குறித்த விவரங்களுக்காக.